இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவரின் திருப்பாடலின் ஞாயிறு. இறைவார்த்தை வழிபாட்டிற்காக முதல் வாசகம் ஏசாயா தீர்க்கதரிசி 50 4-7, இரண்டாவது வாசகம் பிலிப்பியருக்கு திருமுகம் 2 6-11, நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி 22 14-23 முதல் 56 வரை. மதுரையிலிருந்து திருச்சிக்கு வந்த ஒரு பேருந்து துவரங்குறிச்சியில் 10 நிமிடங்கள் நின்றது. பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகள் பேருந்திலிருந்து இறங்கி டீ, காஃபி அருந்திவிட்டு மீண்டும் பேருந்தில் பயணிக்க ஏறுகிறார்கள். பேருந்து ஓட்டுநர் தனது இருக்கையில் அமர்ந்திருந்த போது கேற்கம்பி பிடுங்கப்பட்டு கீழே கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து பயணிகளிடம், கீர்கம்பியை பிடுங்கியது யாருப்பா, யார் பிடுங்கினா என்று கேட்டார். அப்பொழுது ஒரு கிராமத்து நபர், ஐயா, நான் தான் பிடுங்கினேன். நான் மதுரையிலிருந்தே உங்களை கவனிச்சேன். நீங்க அந்த கம்பியை பிடுங்க அதை முன்னும் பின்னும் இழுத்தீர்கள், கஷ்டப்பட்டீங்க, உங்களால் முடியல. நான் ஒரே இழுவில் பிடுங்கிட்டேன் என்று சொல்லி சிரித்தார். ஆம், அந்த கிராமவாசிக்கு கீழ்கம்பியின் பயன்பாடு தெரியவில்லை. எனவே அதை பிடுங்கி எறிந்தார். அவ்வாறே நாமும் சிலுவையின் பயன்பாட்டை அறியாமல் அதை பிடுங்கி எறிய முயலுகிறோம் அல்லவா? குருத்து ஞாயிறு ஆண்டவருடைய திருப்பாடலின் குருத்து ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் குருத்து ஞாயிறு அன்று கிறிஸ்து எருசலேம் திருநகரில் நுழைந்தது தமது பாடுகளை சுமப்பதற்காகவே, சந்திப்பதற்காகவே. இனி முதல் 2 வாசகங்களும் நற்செய்தியும் கிறிஸ்துவின் திருப்பாடு நமக்கு நினைவூட்டுகின்றன. கிறிஸ்துவின் பாடுகளின் மறைபொருளை அறிந்து நமது துன்பங்களை கிறிஸ்துவின் பாடுகளோடு நினைத்து அவற்றை மீட்பின் சக்தியாக மாற்ற கற்றுக்கொள்ள இன்று நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. கிறிஸ்து தமது வாழ்வின் இறுதி இலக்கை தெளிவாக அறிந்திருந்தார். எனவேதான் இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்தார் என்று லூக்கா நற்செய்தி 9:5 நாம் படிக்கிறோம். ஏனெனில் இறைவாக்கினை எவரும் எருசலேமுக்கு வெளியே மடிவதில்லை என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். லூக்கா நற்செய்தி 13:33. கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை நெஞ்சுறுதியோடு ஏற்றுக்கொண்டார். முதல் வாசகத்தில் ஏசாயா கூறுகிறார், அவர் தம்மை துன்புறுத்தியவர்களை எதிர்க்கவில்லை, அவர் மேல் காரி உமிழ்ந்தவர்களுக்கு அவர் தன் முகத்தை மறைக்கவில்லை, தமது முகத்தை கற்பாறையாக ஆக்கிக் கொண்டார். ஏசாயா 50:6-7. நமக்கும் வாழ்வில் இலக்கு தெளிவு வேண்டும் அன்புக்குரியவர்களே. இந்த பல மக்கள் இலக்கு தெளிவில்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனை. துன்பங்களை தாங்க நெஞ்சுறுதி வேண்டும். துன்பமின்றி இன்பமில்லை, தோல்வி என்று வெற்றி இல்லை, சாவின்றி உயிர்ப்பில்லை, காயமின்றி போர்க்களம் இல்லை, தீயின்றி வேள்வி இல்லை, அலையின்றி கடல் இல்லை, இரவின்றி பகல் இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து இறைவனிலே இணைய வேண்டும். துன்பத்தைக் கண்டு பயந்து ஓடக்கூடாது. சுவாமி விவேகானந்தர் சிறுவனாக இருந்தபோது அவரை துரத்திய நாயை கண்டு பயந்து ஓடினார். அப்போது ஒரு பெரியவர் அவரிடம், தம்பி, நாயை எதிர்த்து நில் என்றார். அவ்வாறே அவர் நாய் எதிர்த்த போது நாய் பயந்து கொண்டு ஓடிவிட்டதாம். அன்றிலிருந்து துன்பத்தை கண்டு ஓடாமல் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அடுக்கடுக்காக வரும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாதவரை கண்டு துன்பமே அவரை விட்டு ஓடி வேண்டும் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறாரே. அடுக்கிலாரிடம் அழிவிலான உற்ற இடுக்கட்படும் 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் பவுல் கூறுகிறார். கிறிஸ்து தம்மையை வெறுமையாக்கினார், அடிமையின் வடிவை ஏற்றார், சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார் என்று பிலிப்பியருக்கு திருமுகம் 2:7-8 நாம் படிக்கிறோமே. கிறிஸ்து தம்மையை வெறுமையாக்கினார். தம்மை செல்வராக்கும்படி, நம்மை செல்வராக்கும்படி அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார் என்று இறைவார்த்தை கூறுவதை நாம் ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது. குழந்தைகளுக்கு திருமுகம் 2 திருமுகம் 8 அதிகாரம் 9 வசனம்.
கிறிஸ்துவை பின்பற்றும் நாமும் நம்மையே வெறுமையாக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் அல்லவா? ஆணவத்தால் தரைமட்டமாக கிடந்த மனித குலத்தை கிறிஸ்து நமது சிலுவையால் அழித்து அதை உயர்த்தி நிறுத்தினார் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். கிறிஸ்து நமக்கு வழங்கும் அடிப்படையான போதனை என்ன? தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். லூக்கா நற்செய்தி 18:14. கிறிஸ்துவை மக்கள் புகழ்ந்தபோது அவர் அவருடைய புகழ்ச்சியால் மதிமயங்கவில்லை. மனிதரை அவர் எளிதில் நம்பவில்லை. ஏனெனில் மனிதரை பற்றி அவர் நன்கு அறிந்திருந்தார். குருத்து ஞாயிறன்று ஓசானா ஓசானா என்று பாடிய அதே மக்கள் பெரிய பலி என்று இவன் ஒழிக சிலுவையில் அறையும் என்று கூறினார்கள் என்று மத்தேயு நற்செய்தி 21:9, லூக்கா நற்செய்தி 23:18-21 நாம் படிக்கிறோம். இயேசுவோ புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சரிசமமாக பார்க்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே போற்றுவார் போற்றட்டும், புலிவாரை தூற்றுவார் தூற்றட்டும் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். போற்றுவார் போற்றலும் துற்றுவார் துற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை என்று தூய பவுல் கொரிந்தியருக்கு மடலிலே 2வது மடலிலே 6:8 கூறுவது போல நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். பிறருடைய அங்கீகாரத்தை எதிர்ப்பவர் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மனிதருக்கு உகந்தவராக இருக்க முயல்பவர் எவரும் கிறிஸ்துவின் பணியாளராக இருக்க இயலாது என்று கலாத்தியர்கள் திருமுகம் 1:10 நாம் படிக்கிறோம். கடவுளுடையவும் தமது மனச்சாட்சியுடையவும் அங்கீகாரம் நமக்கு போதுமானது. கிறிஸ்துவின் பாடுகளின் போது அவருடைய சீடர் ஓடிவிட்டனர். தலைமை சங்கத்தின் மக்களும் அவரை புறக்கணித்தனர். ஆனால் பிலாத்து கைகழுவி கிறிஸ்துவுக்கு நீதி வழங்க மறுத்துவிட்டார். இவ்வாறு அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டார். இத்தகைய நிலை நமக்கும் வரும் என்பதை முன்னறிவித்த கிறிஸ்து தான் சீடரிடம் கூறினார், நீங்கள் என்னை தனியே விட்டு விடுவீர்கள், ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். யோவான் நற்செய்தி 16:32. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல வேளைகளிலே நமது உற்றார் உறவினர் நண்பர்கள் நம்மை கை நிகழ்ந்து நமக்கு எதிராக இருக்கலாம். அவ்வேளைகளில் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்கு துணிவை தருகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். நான் அதை பல வேளைகளில் உணர்ந்திருக்கிறேன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 43:5. நம் கடவுள் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. இத்தகைய புனித எண்ணங்களோடு புனித வாரத்தை புனிதமாக கடைபிடித்து பொதுவாக வாழவும் இயேசுவோடு எருசலேமுக்கு பயணிப்போம். இயேசுவின்